செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. செல்ஃப் என்றால் தானாக, இந்த இடத்துல வந்து தானாகன்ற ஒரு அர்த்தம். முதல்ல பைக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிக் பண்ணணும், உதைச்சி தான் அது ஸ்டார்ட் ஆகும், கிக் ஸ்டார்ட். பிறகு செல்ஃப் ஸ்டார்டர் வந்தது. செல்ஃப் என்றால் தானாக இயங்குவது. இந்த இடத்துல செல்ஃப் என்று சொல்லும்போது தானாக என்ற ஒரு அர்த்தம் வரும். ஃபுல்ஃபில்லிங், ஃபுல்ஃபில்லிங்னா நம்ம ஒரு காரியத்தை செய்து விட்டோம், நிவர்த்தித்து விட்டோம். இப்போ we have fulfilled your order. உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது, அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட பொருட்களை நாங்கள் கொடுத்து விட்டோம். நிறைவேற்றுவது. ப்ராஃபஸி, ப்ராஃபஸி என்றால் தீர்க்க தரிசனம். அடுத்த வருஷம் நடக்க போகிறத இப்போவே சொல்கிறது, முன்கூட்டியே சொல்வதற்கு பேர் ப்ராஃபஸி. இப்போ செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னாக்கா, ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொல்லிட்டார். அவர் அதை தெரிஞ்சு சொல்லலை, யூகிச்சு சொல்லலை, அவர் சொன்னதுனாலேயே அது நடந்துடும். அதுதான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னாக்கா, ஒரு பையனை பார்த்து நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை, நீ எதுவுமே ஆக போகிறதில்ல, யூ வில் நாட் அமௌண்ட் டு எனிதிங் அப்படின்னா, நீ ஒன்றுமே உன் வாழ்க்கை வேஸ்ட், ஒன்றுமே நடக்க போகிறதில்லன்ற மாதிரி ஒரு வார்த்தை அவனுக்கு சொன்னோம்னாக்கா, அந்த பையன்கிட்ட அவங்க சொல்கிறது ஒரு கோபத்தில் சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு நல்லெண்ணத்தில் கூட சொல்லியிருக்கலாம். இவங்ககிட்ட இப்படி சொல்லும்போது இவன் உற்சாகமாயிருவான், இவன் நல்லா பண்ணுவான் எல்லாம் நினச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சொன்னவங்களுடைய மனசில் என்னென்ன நினச்சாங்கன்னு அந்த பையனுக்கு தெரியாது. அந்த பையனுக்கு என்ன தெரியும், என்ன சொன்னாங்க, அவன் காதில் என்ன விழுந்தது, நீ ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை. அது ஒரு ப்ராஃபஸி. நீ எதிர்காலத்தில் எதுவுமே ஆக மாட்டேன், நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். நீ இப்படிப்பட்டவனாக தான் மாறிடுவேன்னு ஒரு தீர்க்க தரிசனம் அவங்க சொல்கிறாங்க. அது சொன்னதுனாலேயே அவன் அப்படி ஆயிடுவான். அந்த சொல்லப்பட்ட அந்த காரியத்தை உண்மையாக்குவதற்காக அவனுடைய உள்மனது பிரயாசப்படும். அது கஷ்டப்பட்டு இது அவன் அவனுடைய மனது அப்படி பண்ணாது, அவனுடைய உள்மனத்தில் அது உள்ள ஊன்றின பிறகு அவன் செய்கிற காரியங்கள்லாம் அப்படி தான் ஆயிரும். அதுதான் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எப்படி ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்க முடியுமோ அதே போல் அதை பலப்படுத்தவும் முடியும். அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், குறிப்பாக குழந்தைகள் எடுத்து, சின்ன குழந்தைகள், அது குறிப்பாக அவங்ககிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கலாம்? ஷீ இஸ் அ கிளவர் கேர்ள், இவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு அப்படி சொல்லலாம். ஹீ இஸ் அ வெரி ஸ்மார்ட் பாய். ஸ்மார்ட் பாய்னா ரொம்ப எல்லா காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்வான், கட்டிக்காரன், எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுவான், இதெல்லாம் ஸ்மார்ட். ஹீ இஸ் அ ஸ்மார்ட் பாய். அப்புறம் ஷீ இஸ் அ டிட்டர்மின்டு கேர்ள். டிட்டர்மின்டு கேர்ள் அதாவது விடாமுயற்சி. ஒரு காரியத்தை நான் கண்டிப்பாக செஞ்சு ஆகுவேன்னு கால் எடுத்து வச்சா செஞ்சு முடிச்சிருவாள். ஷீ வில் ஆல்வேஸ் ஃபினிஷ் வாட் ஷீ பிகின்ஸ். அவள் என்ன ஆரம்பித்தாலோ அதை அவன் முடிக்காமல் விட மாட்டான். ஷீ வில் நெவர் ஸ்டாப் வாட் ஷீ ஹேஸ் ஸ்டார்டட். ஆரம்பித்ததை நிறுத்திட மாட்டான், அப்படி சொல்லலாம். ஷீ இஸ் வெரி டிட்டர்மின்ட். ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். மிகவும் புத்திசாலி. ஷீ இஸ் ஸோ இன்டெலிஜென்ட். ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ரொம்ப அழகான பொண்ணு. இப்போ சில ரொம்ப அழகான பெண்கள் கூட அவங்க அழகு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. அது எதனால் ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம் யாராவது. பட் எப்படியா இருந்தாலும் எல்லோரிடமும் ஒரு அழகு இருக்கிறது. ஸோ we have to say that they are beautiful, இல்லையா?
அப்போ அந்த அவர்களை பற்றி என்ன எண்ணம் அவங்க மனசில் இருக்கோ அதுதான் வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க. ஸோ இட் இஸ் குட் டு சே ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள் ஆர் இஸ் எ ஹேண்ட்ஸம் பாய். இப்போ தமிழில் வந்து நம்ம அழகன் அழகின்னு சொல்லுவான். ஒரு பெண் அழகாக இருக்கிறாள், ஆணும் அழகாக இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் ஆங்கிலில் வந்து பொண்ணுக்கு வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஆணுக்கு வந்து ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், HANDSOME. ஸோ ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் பாய், ஹீ இஸ் அ பிரேவ் பாய். இவன் வந்து ஒரு தைரியமான ஒரு பையன். ஹீ இஸ் அ பிரேவ் பாய். ஹீ இஸ் குட் அட் கேம்ஸ் ஆர் ஷீ இஸ் குட் அட் கேம்ஸ். இவன் விளையாட்டுலலாம் கட்டிக்காரி, நல்லா விளையாடுவான். ஹீ இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். பழகி ஒரு வேலைகளை எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பண்பு உடையவன். இஸ் எ வெரி கோஆப்ரேட்டிவ் பாய். ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். அவனுக்கு நிறைய தன்னம்பிக்கை இருக்குது, எங்கே போகவும் பயப்பட மாட்டான். ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் போது அவர்கள் அந்த குழந்தைகள் வந்து பெரியவர்கள் ஆகும்போது இந்த குணாதிசயங்கள் அவங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லாமல் இருந்தால் அவர்கள் நம்ம வந்து எந்த எண்ணத்தில் சொன்னாலும் நம்ம வந்து ஒரு எதிர்மறையான காரியங்களை சொல்லும்போது அது அவர்களை பாதிக்கும். ஸோ we have to realize the power of words. ஆனால் நம்ம வந்து வார்த்தைகளின் வலிமையை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.